இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லையை பாதுகாப்பதற்காகவும் ப்ராஜெக்ட் 75I அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பல் திட்டம் போயிட்டு இருக்கு. சரியா சொல்லணும்னா 6 நீர்மூழ்கி கப்பலை இதன் மூலமா தயாரிச்சுட்டு இருக்கோம். இந்தியாவினுடைய நோக்கம் என்னன்னா, இன்னும் ஒரு 3 நீர்மூழ்கி கப்பலை இந்த திட்டத்துல கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான முயற்சி இருக்கிறாங்க. அதுக்கு பதிலா பழைய வகை ஸ்கார்பியன் வகை சப்மரைன்ல 3 குறைக்கணும், அதுக்கு பதிலாக இதில் இன்க்ளூடிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முயற்சி இருக்கு. இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பாசிவா இருக்க போகுது, இதன் மூலமா சைனா பாகிஸ்தானை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இந்த மாதிரி பல கொஸ்டின் நம்ம கிட்ட இருக்கு. அதற்கான விடையா தான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வெல் அஃபிஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியாவினுடைய கடற்படை அப்படிங்கிறது நிலப்பகுதி விட ரொம்ப ஜாஸ்தி. சரியா சொல்லணும்னா 7500 கிலோமீட்டர் கவர் பண்ணோம். அதுவும் பர்டிகுலரா சைனா பாகிஸ்தானை நம்மளால அடிச்சு நொறுக்கணும். அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக வெளிநாட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் அகுலா அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பலை ரஷ்யாட்டு இருந்து வாங்கணும். அதுவும் பர்டிகுலரா INS சக்ரா 1, INS சக்ரா 2 கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த நீர்மூழ்கி கப்பலை ரீப்ளேஸ் பண்ணி லீஸுக்கு எடுத்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்பொழுது மீண்டும் INS சக்ரா 3 அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பலை கொண்டு வரக்கு லீஸ்க்கு எடுக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். இது 2029ல இருந்து 30க்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னதான் நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டே இருந்தாலும் சொந்தமா தயாரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதனால இந்தியா ப்ராஜெக்ட் 75 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பல் திட்டத்துல கிட்டத்தட்ட 6 நீர்மூழ்கி கப்பலை இதன் மூலமா ரெடி பண்ணி நம்ம சொந்தமா இந்தியாவினுடைய கடற்படையில விட்டுருக்கோம். அதன் பிறகு ப்ராஜெக்ட் 75I அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதை விட ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியான இந்த ப்ராஜெக்ட்ல கிட்டத்தட்ட 6 நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முயற்சி இருக்கு. இதற்காக இந்தியன் கவர்மெண்ட் ஆல்ரெடி 60,000 கோடிக்கு மேல ஒதுக்கி இருக்காங்க. இப்போ இந்தியாவினுடைய பிளான் என்னன்னா, நம்ம மேலும் 3 முக்கியமான நீர்மூழ்கி கப்பலை இதெல்லாம் இன்க்ளூடிங் பண்ணோம். ஆல்ரெடி 6 இருக்கு, இன்னும் ஒரு 3 கொண்டு வந்தா நம்மளுடைய எல்லை பகுதியை இதன் மூலமா பாதுகாக்க முடியும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் 75 அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பலின் திட்டம் 4th ஜெனரேஷன் தான். ஆனா இந்த ப்ராஜெக்ட் 75I இது 5th ஜெனரேஷன் 6th ஜெனரேஷன் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியா இருக்கு. இது எந்த வகை வேரியன்ட்ல வருதுன்னா SSK அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஷிப் சப்மர்சிபிள் கில்லர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டெக்னாலஜி மூலமா வருது. அது மட்டும் கிடையாது, SSN இருக்கு, SSBN எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா இந்தியா SSN அப்படிங்கிறதுல பெரிய லெவல்ல கிடையாது. அதை தாண்டி SSBNல கிட்டத்தட்ட 3 முக்கியமான நீர்மூழ்கி கப்பலை கொண்டு வந்திருக்கோம். அது சரியா சொல்லணும்னா INS அரிகாண்ட், INS அரிகாட், இந்த 2 முக்கியமான நீர்மூழ்கி கப்பலை தாண்டி இனி INS அரிதமான கூடிய விரைவில் பயன்பாட்டுக்கு வரப்போகுது. அப்படி வந்துச்சுன்னா இதுல ஒரு 3 இந்த ப்ராஜெக்ட் 75, ப்ராஜெக்ட் 75I இதெல்லாம் சேர்த்துனா கிட்டத்தட்ட ஒரு 16 to 17 வரும். சரியா சொல்லணும்னா நம்ம கிட்ட 19 நீர்மூழ்கி கப்பல் தான் இப்ப கரண்ட்ல அவைலபிள் வச்சிருக்கோம். ஆனா சைனாட்ட இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல 300க்கு மேற்பட்ட நீர்மூழ்கி கப்பல்லாம் இருக்கு. அதனால இந்தியா இப்ப கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய படையை பலப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கொண்டு வந்ததுதான் இந்த ப்ராஜெக்ட் 75 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பல் திட்டம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் AIP அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏர் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தின் மூலமா இயங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸா மாத்தி இருக்காங்க. ஆனா ப்ராஜெக்ட் 75ல அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கிடையாது. இதற்காக இந்தியா வெளிநாட்டுல இருந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இந்தியால சக்சஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தா மெசகான் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம். அதை எல்லாத்தையுமே தாண்டி வெளிநாட்டுல நிறைய நம்படிகள் கூட்டுக்கு சேர்ந்தாங்க. அதுவும் பர்டிகுலரா நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நேவல் ஆகட்டும், அதே மாதிரி நவெண்டியாவாகட்டும், இதெல்லாம் தாண்டி ஜெர்மனியுடைய TKMS, LNT, இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இதுக்கு யாருல பங்கேற்றாங்க. கடைசியா சக்சஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தா ஜெர்மனியுடைய TKMS அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் தான். இவங்க எப்படிப்பா இது சக்சஸ் ஆனாங்க அப்படின்னு கேட்டா, முக்கியமான ரூல்ஸ் என்னன்னா, யார் உங்களால AIP டெக்னாலஜி மூலமா ஒரு ஷிப்பை தயாரிக்க முடியுங்கிற கெப்பாசிட்டி இருக்கோ அவங்க மட்டும் தான் நாங்க அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே ரூல்ஸ் போட்டாங்க. ஆனா இந்த ஜெர்மனியுடைய TKMS அவங்க நினைச்ச மாதிரியே ஆல்ரெடி இவங்க AIP டெக்னாலஜி மூலமா ஒரு ஷிப்பையே தயாரிச்சு வச்சிருக்காங்க. அதனால இந்தியா கம்பல்சரி இவங்களோட கூட்டு சேர்ந்து, சரியா சொல்லணும்னா மெகசான் டாக்ஸும் கூட TKMS 2 பேருடைய கூட்டு முயற்சியில் இதை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சியை இந்தியா முன்னெடுக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்ப அவுட்புட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இது 2026ல தான் பிட்டிங் டோட்டலா கம்ப்ளீட் ஆகும். இப்போ TKMS தான் லீடிங்ல இருக்காங்க. இனி ஒருவேளை சவுத் கொரியாவினுடைய டேவோவும் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்களும் மிகப்பெரிய காம்படிஷன்ல இருக்காங்க. அதை எல்லாத்தையுமே தாண்டி இது 2033ல ஃபர்ஸ்ட் ஷிப் ரெடி ஆகும். அதை எல்லாத்தையுமே தாண்டி 2040க்குள்ள டோட்டல் 6மே ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அடிஷனலா இந்த 3 ஆட் பண்ணிருக்கோம். இது அப்படிங்கிறப்போ 1 லட்சம் கோடி அளவுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றாங்க. இதனால ஸ்கார்பியன்ல ஒரு 3 முக்கியமான நீர்மூழ்கி கப்பலை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நமக்கு தேவை அட்வான்ஸ் டெக்னாலஜியான நீர்மூழ்கி கப்பல் மட்டும்தான் வேணும். அது மட்டும் கிடையாது, இந்தியா SSNலாம் பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட்டே பண்ண கிடையாது. அந்த இடத்துலயும் நம்ம ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கோம். அதை நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்தியா
வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அதே மாதிரியே இந்தியாவினுடைய ப்ராஜெக்ட் 75 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான திட்டத்துல இதுல வந்து ஏர் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் கிடையாது. அதை எல்லாத்தையுமே தாண்டி இதுல ரொம்ப நாளா வந்து தொடர்ந்து நீர்க்கடி இருக்க முடியாது. சரியா சொல்லணும்னா இந்த நீர்மூழ்கி கப்பல் ஒன்லி ஒரு 5 to 7 நாட்கள் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா இது வந்து இந்த ஏர் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இருந்தா தான் ரொம்ப நாள் தாங்குற மாதிரி இருக்கும். வெளி வந்தா தான் ஆக்சிஜனை பிரீத் பண்ற மாதிரி இருக்குது நீர்மூழ்கி கப்பலுக்கு. ஆக்சுவலா சரியா சொல்லணும்னா இது வந்து எலக்ட்ரிக்காலையும் பேட்டரிக்காலையும் இயங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அதனால வந்து இது ரொம்ப நாள் தாங்கவும் முடியாது. அது மட்டும் கிடையாது, என்னுடைய வேகம் அப்படிங்கிறது 20 நாட் வேகத்துல போகும். சரியா சொல்லணும்னா 37 km/hல செல்லக்கூடிய பவர் வந்து இந்த இதுக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம என்னுடைய ஒரு முக்கியமான ஆபரேஷன் அப்படின்னு பார்த்தா ஸ்டெல்த் ஆபரேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆபரேஷன்ல ரொம்ப சிறப்பா செயல்படும். சரியா சொல்லணும்னா எதிரியினுடைய சோனார்ல கொஞ்சம் கூட சிக்காம ஈஸியா எஸ்கேப் ஆகும். அதுக்கு காரணம் சவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. மற்றதை கம்பேர் பண்ணும்போது அது எல்லாத்தையுமே தாண்டி இதனுடைய நாய்ஸ் வந்து டோட்டலா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் ஸ்கல் டிசைன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு மெத்தட் மூலமா அதை நீர்மூழ்கி கப்பல டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு, இந்தியன் ஓஷன் இந்த மாதிரி பகுதியில் எதிரியை கண்காணிப்பதற்காகவும் அதே மாதிரி சைனா மற்றும் பாகிஸ்தானை கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஆக்சுவலா இது வந்து என்னதான் பெரிய லெவல் இருந்தாலும் இது ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் மட்டும்தான் இருக்கு. லாங் ரேஞ்ச் மிசைல் பெரிய லெவல்ல கிடையாது. அது சுருக்கமா சொல்ல போனா டார்பிடோ வந்து கிட்டத்தட்ட 40 இருந்து 50 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் மட்டும்தான் போகும். அது மட்டும் இல்லாம இதனுடைய வேகம் அப்படின்னு பார்த்தா 40 to 50 நாட் வேகத்துல இந்த டார்பிடோ வந்து எதிரியை அட்டாக் பண்ணும். அதுவும் சரியா சொல்லணும்னா எதிரியினுடைய நீர்மூழ்கி கப்பலை அட்டாக் பண்ற கெபாசிட்டி இதுக்கு இருக்கு. அது எல்லாத்தையுமே தாண்டி ஆன்டிஷிப் மிசைல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிசைல் வந்து இதுல பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சரியா சொல்லணும்னா எக்ஸோசெட் SM-39 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்டிஷிப் மிசைல் வச்சிருக்காங்க. இது வந்து 50 இருந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய சக்தி இருக்கு. ஆக்சுவலா இவ்வளவு பெரிய பாசிட்டிவிட்டி இருந்தாலும் ஜஸ்ட் வந்து ஒரு 70 இருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும் தான் அந்த நீர்மூழ்கி கப்பலை சரௌண்டிங் பண்ண முடியும், கவரும் பண்ண முடியும். அதனால இந்தியா வந்து நம்ம அடுத்த லெவல்ல நோக்கி போகணும், நம்முடைய ஓன் டெக்னாலஜி உள்ள கொண்டு வரணும். அதுவும் பர்டிகுலரா ஏஐபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏர் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் கொண்டு வந்தா தான் நம்ம எதிரியை வந்து அட்டாக்கும் பண்ண முடியும். கிட்டத்தட்ட மாச கணக்கா வச்சுக்கிட்டு நம்ம எதிரியை வந்து தொடர்ந்து கண்காணிக்க முடியும். இந்த மாதிரி வந்து ஒரு வாரத்துல நம்ம வெளியே வந்தோம்னா கம்பல்சரி வருங்காலத்துல இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாகும். ஏன்னா வெளியே வந்து எதிரியினுடைய ரேடாருக்கு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்முடைய என்ன வீக்னஸ் அப்படிங்கிறது அவன் தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியா எஸ்கேப் ஆகிறதுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். இந்தியாவை அட்டாக் பண்றதுக்கும் பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் இந்தியா வந்து அடுத்த லெவல் டெக்னாலஜி நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் 75i அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜியில இதுல இருக்க டார்பிடோ வந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கு. அதை எல்லாத்தையுமே தாண்டி இதுல ஆன்டிஷிப் மிசைல் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா எதிரியை அழிக்கிறதுக்காக பிரம்மோஸ் ஏவுகணையை இதுல பிக்ஸ் பண்ண முடியும். அப்படி இதுல பிக்ஸ் பண்ணா கிட்டத்தட்ட 500 இருந்து 1000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா வச்சிருக்காங்க. இந்தியா வந்து அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் ரொம்ப ரொம்ப வேகமா வந்து இதை யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு ஆன்டிஷிப் மிசைல் வச்சிருக்காங்க. இது வந்து என்ன பண்றதுன்னா நீருக்கு அடியிருந்தே அட்டாக் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இதுக்கு இருக்கு. இந்த க்ரூ மெம்பர் வந்து ப்ராஜெக்ட் 75ல ஜஸ்ட் ஒரு 36 நம்பர் மட்டும் தான் அமர முடியும். ஆனா இந்த ப்ராஜெக்ட் 75iல 45 இருந்து 50 பேர் அமர அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையுமே தாண்டி டெக்னாலஜி எதை பேஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ப்ராஜெக்ட் 75ல மெயினா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு பிரான்ஸ்ல இருக்க நேவல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிறுவனம். சரிப்பா, இந்த நேவல் நிறுவனத்தை வச்சு ப்ராஜெக்ட் 75i டெவலப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க கிட்ட ஏஐபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி கிடையாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்கள டிராப் பண்ணோம். அது மட்டும் கிடையாது, இந்த நார்மலான இந்த ப்ராஜெக்ட் 75i வந்து ஜஸ்ட் ஒரு வாரம் மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த ப்ராஜெக்ட் 75i வந்து கிட்டத்தட்ட 2 to 3 மாசம் இருக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர் இருக்கு. அதுக்கு காரணம் வந்து இதுல ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான ஏஐபி டெக்னாலஜி இருக்கு. ஆக்சுவலா இந்த நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரி இயங்குது. சரியா சொல்லணும்னா SSN ஆகட்டும் SSBN ஆகட்டும் இதெல்லாம் 3 to 4 மாசம் கூட தொடர்ந்து இருக்க முடியும். ஆனா அதுக்கு தேவை வந்து நம்ம கிட்ட ஃபியூல் சப்ளை ஆகட்டும், ஃபுட், இது எல்லாமே வந்து அவங்க உள்ள இருக்க க்ரூ மெம்பருக்கு இருந்துச்சுன்னா அவங்கனால ரொம்ப நாள் தாக்கு பிடிச்சி எதிரியை கண்காணிக்கிறதுக்கும் சீனா வந்து எந்த மாதிரி மூவ்மெண்ட்லாம் பண்றாங்க, அதுவும் பர்டிகுலரா ரீசன்ட் டைம்ல இந்திய பெருங்கடல்லாம் அடிக்கடி வந்து போறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம கண்காணிக்கிறதுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இந்தியா இந்த ப்ராஜெக்டுக்காக எவ்வளவு சீக்கிரம் வந்து தயாரிச்சு 2033க்குள்ளேயோ 2040க்குள்ளேயோ கொண்டு வந்தாங்கன்னா சைனா மற்ற நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா இருக்கு அப்படிங்கறதான் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா பார்க்குது. இந்தியா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.